இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. அன்னைக்கு கிஷோருக்கு ஸ்கூல் இருக்குன்ட்டு அவன் மட்டும் போயிட்டா. பாப்பா வந்து வீட்டில் இருந்தாலாம் காலையில் நேரத்துலேயே வந்து கிளம்புனதுனால அவனுக்கு பால் மட்டும் ஆற்றி கொடுக்குறதுக்கு எந்திரிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியும் அவன் வந்து நல்லா பசியோட தான் வருவான்ட்டு அவன் பசியே தாங்க மாட்டான். வீட்டுக்குள்ளே வரும்போதே அம்மா பசின்ட்டு தான் வந்தான். நான் இட்லியும் 2 சட்னியும் வந்து அரைச்சி வச்சுருந்தேன்னா அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். ஆப்பத்துக்கு வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன்னா காலையில் அதையும் அரைச்சி வச்சுட்டா நைட்டு வந்து ஆப்பம் ஊற்றிக்கலான்ட்டு கொஞ்சமாக தானே இருக்குது அதனால மிக்சியிலே வந்து அரைச்சி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து வீட்டில் போர் அடிக்குது. அண்ணன் வேற விளையாட போயிட்டாம்மா அப்படின்னாவே நான் இருந்தால் இவளை விட்டுட்டு என்கிட்ட விட்டுட்டு ஓடி போயிடுவான். அப்புறம் எனக்கு போர் அடிக்கனால சரின்ட்டு பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. அம்மா நீங்களும் வாங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பொம்மை வாய் இருந்தாலும் அழும். இந்த 2 பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுன்னு ஷூ மாற்றுறதுன்னு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னுட்டு அவள் எப்போ பாரு இது விளையாடுவா இல்லைன்னா ஒன்று உட்காந்து ட்ராயிங் பண்ணுவாள். அவளுக்கு குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சா எல்லாமே இருக்குதும்மா. ஆரஞ்சு இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குன்ட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்த கடலை கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருந்தேன்னா நிறையா இருக்குதே அப்படின்ட்டு சரி இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து அவிச்சதை போட்டு கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்ருப்பா. நம்ம சமைப்போன்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வெங்காய குழம்பெல்லாம் சாப்பிட்டு. அதனால் வெங்காய குழம்பு வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 2, 3 உருளைக்கிழங்கு கிடந்துச்சு. இந்த சின்ன வெங்காய குழம்பு நாட்டு வெங்காயம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இது என்னமோ கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக இருந்துச்சா, இருந்தாலும் ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கா ஒன்று பொரியல் பண்ணுறது, இல்லைன்னா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுறது. இன்றைக்கி வந்து சிப்ஸு மாதிரி வந்து போட்டோன்னா அம்மா இது ரொம்ப சுவையாக இருக்குன்ட்டு வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலாம். நம்ம என்னைக்கு கம்மியாக வீட்டில் செய்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய செஞ்சு வச்சா அது அந்தால கிடக்கும். உங்கள் வீட்லேயும் அப்படி தானேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி சூடாக சாப்பிட்றியா பாப்பான்னா சாப்பிட்றேன் நல்லா சரின்னு அவளுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன்.